iQOO Neo 9 Pro இதுல ரெண்டு பெரிய விஷயத்தை ஹைப் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஹைப்போட சேர்த்து ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. அதை பத்தியும் பேசணும் இல்லையா? இந்த ரிவ்யூல நம்ம அதை தான் பார்க்க போறோம். அந்த பிரச்சனைகள் என்ன பார்க்கலாம். ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் போனை அன்பாக்சிங் வீடியோல இதோட ஸ்பெக் மற்ற விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டோம். திரும்ப அந்த விஷயத்தை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல கடந்த 15 நாட்களா நாங்க டெஸ்ட் பண்ணும்போது இதுல என்னென்ன விஷயங்கள் இருந்தது எப்படி இருக்குன்றத மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த போனை நான் கேஸ் போடாமையே யூஸ் பண்ண முடிஞ்சதுங்க. ஏன்னா அதோடைய பேக் வீகன் லெதர் தான். ரெண்டு விதவிதமான கலர்ஸும் இருக்கு. தூரமா இருக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷனும் வந்து கிடைச்சது. 2-3 பேர் கேட்டாங்க. பிளஸ் கையில் பிடிக்கும் போதும் எனக்கு பெரிய ஒரு ஐயோ விழுந்துருமோ அப்படின்ற பயம் இல்லாமல் இருந்தது. அண்ட் ஸ்பெஷலி சொல்ல போனா இந்த நடுவில் வந்து இந்த டியூல் டோன் கலரை ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த இடம் மட்டும் கொஞ்சம் அப்படி இருந்தது. பட் மற்றபடி ஃபோன் பிடிக்கிறதுக்கு நல்லா தான் வந்து இருந்ததுன்னு சொல்லும். அண்ட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ பிரைட்னஸ் லெவல்ஸ் நைட் டைம்லலாம் யூஸ் பண்ணும்போது ஜென்ரலி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் பிரைட்னஸை கம்மி பண்ணால் கூட கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் இதில் அந்த லோ பிரைட்னஸை வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லோ அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு லோவாக ஆகுது. ஸோ கண்ணுக்கு பெரிய விதமான ஸ்ட்ரெயின் இல்லை. அதற்கு இன்னொரு காரணமும் என்னன்னா இதில் பிடபிள்யூஎம் டிமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2160 ஹெர்ட்ஸ்க்கான பிடபிள்யூஎம் டிமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுதும் எனக்கு அந்த ஸ்ட்ரெயின் பர்டிகுலர்லி இல்லை. அண்ட் டே டைமில் எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு டே டைம்லையுமே நாங்கள் அவுட்டோர்லையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். இன்ஃபேக்ட் நாங்கள் டேமில் அந்த ரீஸ்டார்ட் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் கூட இதை கையில் தான் வந்து இருந்தது. அப்பயும் எங்களுக்கு பெரிய வித்தியாசம் வந்து தெரியல. ஸோ அவுட்டோர்லையும் பிரைட்னஸ் லெவல்ஸ் நல்லாவே இருக்குங்க. சரி, கேமிங்க்கு அதுதானே பெரிய ஹைப்பு. இப்படி வச்சு கேம் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே இந்த இடமெல்லாம் லைட்டாக கர்வாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கண்டினியூஸாக கேம் பண்ணும் போதும் இந்த இடத்துல அந்த மார்க் வைக்கிறதோ இல்லை பெயின் லைட்டாக வந்து எடுக்கும் பார்த்தீங்களா? அந்த விஷயம் இல்லை. சின்ன விஷயம் தான். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது பெருசாகவே தெரிஞ்சது. ப்ராசஸர் Snapdragon 8 Gen 2 இருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு Q1 சிப்பை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தோட விளக்கங்கள் என்னன்றது நம்ம அன்பாக்சிங்லேயே வந்து பார்த்துட்டோம். பட் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்ததுங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஸ்பெஷலி நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த மோட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி விளையாடும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்மூத்னஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேமிங்கில் கிடைக்குது. ப்ளஸ் இன்னும் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக தெரியுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனா வைஃபைல விளையாடுற வரைக்கும் இதுல எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 hour விளையாடும் போதும் உங்களுக்கான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. அதுக்கு மேலே மட்டும்தான் கொஞ்சம் ஹீட் ஆகும்போது லைட்டாக த்ராட்டில் ஆகுது. பட் நீங்கள் ஜியோ 5Gலையோ ஏர்டெல் 5Gலையோ கேம் பிளே பண்ணும்போது கண்டினியூஸாக விளையாடினீங்கன்னா ஒரு 30 minutes வரைக்குமே சூப்பரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வருது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரேம் ட்ராப்ஸ் ஆகுது. இதை நாங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டுமே வந்து பண்ணோம். அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா எந்த மோட் ஆனில் இருந்தாலுமே எல்லாத்தையுமே அப்படியே ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கேமுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு வந்து வந்துருக்குங்க. இதை நாங்கள் மாற்றி வெவ்வேறு லொக்கேஷன்லையும் ஒரு 2 தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். 2 தடவையுமே அப்படி தான் இருந்தது. பட் இது எக்ஸாக்ட்லி வந்து எனக்கு ஃபோனில் இஷ்யூவா இல்லை ஜியோ அண்ட் ஏர்டெல் 5Gயில் இஷ்யூவா அப்படின்றது தெரியல. ஏன்னா இதே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த லோ லேட்டன்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துலையுமே நோட்டீஸ் ஆச்சு. வைஃபைல எங்களுக்கு லேட்டன்சி வந்து நல்லாவே இருந்தது. பட் இதுவே 5Gயில் விளையாடும் போது எங்களுக்கு லேட்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ராப் ஆச்சு. வேரியேஷன் அதிகமாக வந்து இருந்தது. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி கேம்ஸ் ரொம்ப அதிகமாக விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல இந்த மாதிரி லேட்டன்சியோட இஷ்யூ இருக்கா 5Gல குறிப்பா அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதெல்லாம் பண்ணும்போது பேட்டரி எப்படி இருக்குன்னு கேக்குறவங்களுக்கு நார்மல் யூசேஜ்ல ஃபர்ஸ்ட் 2 நாள் நார்மலா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பேட்டரி ஒரு நாள் சாலிடா வந்துடுச்சு. பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி ஹெவியா செக் பண்ணோம் பாத்தீங்களா? வைஃபைல வெளியில போயிட்டு 5Gல மாத்தி இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 5 ஹவர்ஸ்ல இருந்து 5.5 ஹவர்ஸ்ங்க. அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் மற்ற ஸ்மார்ட் ஃபோனை டெஸ்ட் பண்ணும்போது இது பெட்டராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுக்கு 120 வாட் சார்ஜிங் தராங்க. வந்துட்டு போட்டு சார்ஜ் போட்டுட்டு இப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து அடுத்த டெஸ்டிங் போகிறதுக்குள்ள சார்ஜ் ஆகிடுது. ஸோ அது நல்லா இருக்கு. அண்ட் ரெண்டாவதாக மிகப்பெரிய ஹைப் இவங்க ஏற்றின இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் தான். இன்க்ளூடிங் நம்ம அன்பாக்சிங்லேயே கேமராவை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தோம். பட் என்னன்னா இந்த ஃபோட்டோஸை பாருங்க. 3 ஃபோட்டோவில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ABC. சரி, இப்போ உங்களுடைய சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த 3மே இந்த ஒரு ஃபோன் எடுத்தது தான். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேச்சுரல் இமேஜ், இன்னொன்று டெக்ஸ்சர், மூணாவதா விவிடு. இந்த 3 மோட்லையுமே எடுத்த ஃபோட்டோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் 3த்துலையுமே அதற்குண்டான ப்ராசஸிங் அப்படின்றது தனித்தனியாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ நார்மலாக நீங்கள் விவிடில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ஷேடில் வந்து கிடைக்கும். பட் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஏஸ் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. நார்மலாகவே கொஞ்சம் பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் ஒயிட்டான மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரியுது.
இதுவே நம்ம டெக்ஸ்சர் போட்டோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராவாக டெக்ஸ்சர் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் ஷார்ப்னஸும் கான்ட்ராஸ்டும் தூக்கி விட்டுறது பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜாக கிடைக்குது. நேச்சுரலாக எடுக்கிறது நேச்சுரலி கும்முன்னு இருக்குது, பார்க்கறதுக்கு இந்த மாதிரி. சரியா? ஸோ இந்த வீடியோவில் இனிமேல் நம்ம பார்க்க போகிற எல்லா ஃபோட்டோஸுமே நேச்சுரல் எடுத்தது. ஏன்னா எனக்கு பர்சனலி அது பிடிச்சிருந்தது. ஸோ நேச்சுரலாக நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டே லைட் கண்டிஷனில் உங்களுக்கு இமேஜுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு, டீட்டெயில்ஸுமே நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் நல்லாவே வந்து மெயின்டைன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சமாக கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே பட் பரவாயில்ல, எனக்கு டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணிருக்குது. டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. பட் இதே ஷாட்டை நீங்க போர்ட்ரேட்ல 1x போர்ட்ரேட்ல எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிறது பிளர் வந்து கரெக்டாக வந்திருக்கு. எட்ஜ் டிரெக்ஷனும் வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. பட் என்னன்னா எனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்ல வந்து இருக்கு. மேபி சேம் ரேஞ்சில் இருக்கிறதுனால கூட வந்து இருக்கலாம். 2x போர்ட்ரேட்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் ஆகுது. ஒரு சின்னதாக ஒரு சாஃப்ட்னஸ் வந்து வருது. பட் பார்க்கறதுக்கு இமேஜ் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது ஹியூமன் சப்ஜெக்ட். நீங்க ஃபிளார்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா கூட அதுலயுமே இமேஜ் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே வருதுங்க. அதுலயுமே இந்த 3 டிஃபரன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலி நேச்சுரல் எடுத்த அந்த போட்டோவே வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுல எக்ஸாக்ட்லி எனக்கு தேவையான கலர்ஸும் இருந்தது, டெப்த்தும் இருந்தது, அட் த சேம் டைம் டீடைல்ஸுமே வந்து கேப்சர் பண்ணிருக்கு. ஸோ அந்த குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ரியர் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா போட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ரேட்டிங் இதற்கு கண்டிப்பா நான் 10க்கு ஒரு 8 மதிப்பெண்கள் வந்து தருவேன். செல்ஃபி கேமராலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு அதுல ஸ்கின் டோனும் வந்து ஓரளவுக்கு நேச்சுரலான ஸ்கின் டோன் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கு. ஒரு சில இடத்துல மட்டும் அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியும். பட் ஸ்டில் ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு நான் எதிர்பார்க்கக்கூடிய இந்த கேமரா குவாலிட்டி வந்து கிடைக்குது. ஸோ இதற்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 நான் வந்து 7 மதிப்பெண்கள் தருவேன். ரியர் ஃபேசிங் கேமரால 4K வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இதுல மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஆப்ஷன் வரும். ஆனா 8Kக்கான ஆப்ஷனும் இதுல இருக்கு. அதுல ஸ்டெபிலிட்டி வராது. பட் இந்த 4Kல இப்போ நான் வாக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றத பாருங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கா? 8Kல வீடியோ குவாலிட்டி பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆனால் இதில் ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஸோ பார்க்கும்போது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு முன்னாடி வந்தீங்கன்னா தான் ஸ்டெபிலிட்டி இருக்குதான்னு தெரியும். நான் நடக்கிறதே ஸ்லோ, என்னோட ஸ்லோவாக நடந்தால் என்ன நினைப்பாங்க ஆடியன்ஸ்? என்ன SuperTTs எப்படி இருக்குது? ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபன்டச் ஓஎஸ் தான் வந்து இருக்குது. இவங்க 3 வருஷத்துக்கு அப்டேட் தந்திருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா தந்திருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் 3 வருஷம் அப்படின்றது நோ கம்ப்ளைண்ட்ஸ். பட் இந்த யூஐ நீங்கள் செட்டப் பண்ணும் போது உங்களுக்கான அந்த விஷயங்கள் அந்த செட்டிங்ஸ்லாம் இதெல்லாம் ஆஃப் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஆஃப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக தேவையில்லாத விஷயங்கள்லாம் பக் பண்ணாது. இல்லை அந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு தொந்தரவு பண்ணும். இருக்கக்கூடிய ப்ளூடூத்தும் நீங்கள் வேணும் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 80 to 85% இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஏற்ப உங்களுடைய நீட்ஸ்க்கான யூஐ மாதிரி வந்து நீங்கள் செட்டப் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு யூஐயாக வந்து செட்டப் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. கால் குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்தது. பட் இந்த கால் குவாலிட்டியில் யூஐயில் ஒரு சின்ன லேக் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். கால் கண்டினியூஸாக பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஒருவேளை ஹோல்ட் பண்ணும் போதோ இல்ல கான்ஃபரன்ஸ் கால் போறோம் மெர்ஜ் பண்ணும் போதோ அந்த இடத்துல டச் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுல ஒரு சின்ன லேக் வந்து இருந்தது. கனெக்ஷன் ஆயிடுது, பட் அந்த லேக் நல்லாவே நோட்டீஸ் ஆச்சு. கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் டிஃபால்ட்டா வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மிகப்பெரிய பிளஸ். அதை எதிர்பார்க்குறவங்களுக்கு அக்கெல்லாம் பேசுறது இல்லை, அதுவும் ஒரு பிளஸ். அண்ட் உங்களுக்கு அந்த கால் ரெக்கார்டிங் அதாவது கால் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ்க்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய டைம் நம்மள பல பேர் வந்து ஏதாச்சும் நோட் பண்ணோம் அப்படின்னு செய்யும் போது உள்ள போய் எடுத்து தேடி அது ஒரு சின்ன ஒரு தலைவலியாக இருக்கும். அதை இவங்க இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பல பேருக்கு அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த நல்ல லவுடா இருக்கு. லவுட்னஸ் அப்படின்னா வேற லெவல் லவுடா இருக்கு. ஒரு சில டைம்ல என்னடா இது இப்படி கத்துது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு லவுடா இருக்கு. பாருங்க, இதுதான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃபீஸ்ல எல்லாம் போன் வைக்கும்போது டேய் அந்த சவுண்டை கொஞ்சம் கம்மி வேடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் சவுண்டே வந்து இருந்துச்சு. நல்ல கத்துற மாதிரி வந்து இருந்துச்சு. ஒருவேளை நீங்க ஒரு 80-85 நான் எப்பவுமே சொல்றது மாதிரி அந்த லெவல்ல வச்சீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கும். பட் இது எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீங்க பஸ்ல போறீங்க இல்ல பைக்ல எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கீங்க, அப்ப கால் வருதுன்னா கண்டிப்பா நீங்க எடுக்கிற வரைக்கும் நீங்களே டென்ஷன் ஆயிடுவீங்க. ஐயோ யாரா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிக்க வச்சு எடுப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் வருது. மற்றபடி ஐஆர் பிளாஸ்டர் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே 2.0 தான் கொடுத்துருக்காங்க USB. ஸோ அது ஒரு சில டைம்ல கடுப்பா இருந்தது. இஃப் இன் கேஸ் நீங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்லயும் இதை நீங்க அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, படம்லாம் டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவ் எல்லாம் போட்டு டிவிலலாம் மாத்திர மாதிரி இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த கடுப்பு என்னன்றது புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் மாத்திருக்கலாம். சரி, இப்போ ஓவரால் இந்த ஸ்மார்ட் போனுடைய கருத்து என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஸோ நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் கடந்த 15 நாட்கள்ல இது ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் தாங்க. ஸ்பெஷலி இவங்க லான்ச் பண்ண பிரைசிங்க்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த 2 ஹைப்பில் ஒரு சில சின்ன பக்கு, ஒரு சில விஷயங்கள் மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை இந்த 40,000 பட்ஜெட்குள்ளே ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குறீங்க அப்படின்னா இதை ஒன் ஆஃப் த சாய்ஸாக நீங்கள் தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு அதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் தெரிஞ்சு அது எதில் உங்களுக்கு செட் ஆகுதுன்றது பாருங்கள். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.